அவதாரம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டார். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வந்து நானும் சுவாமி உங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்றேன். இப்போ ஒரு பிரசிடென்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ நாட்டுக்கு வராருன்னா, இப்ப சேலம்கே வராருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் மட்டுமா வருவார்? பிளாக் கேட்டு ஒயிட் கேட்டு மினிஸ்டர் எல்லாருமே வருவார்ல. இப்ப சாட்சாத் வைகுண்டத்துல இருக்க பெருமாள் நம்மளை பாக்குறதுக்கு வராரு. அப்ப அவர் வரும்போது அவர் கூட இருக்கிற சங்கு சக்கரம் கதை தாமரை ஆதிசேஷன் எல்லாரும் வரமாட்டாளா? அத்தனை பேரும் சொல்றா, சுவாமி உங்க கைங்கரியத்துல என்னையும் சேர்த்துக்கோங்க, உங்களுடைய ஒர்க்ல என்ன, உங்க ப்ராஜெக்ட்ல என்னையும் கொஞ்சம் அசிஸ்டண்டா போட்டுக்கோங்களேன்னு ஒவ்வொருத்தர் சொல்றாங்க. அப்ப எல்லாருக்கும் ராமர் சொல்றாரு, கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் கொடுத்துரும் போது வேத மாதா வந்தாலாம். வேத மாதா வந்து கேட்கிறா, சுவாமி என்னையும் உங்களுடைய கதை சரித்திரத்துல சேர்த்துக்கோங்களேன்னு ராமர் உடனே தூக்கி வாரி போட்டு எல்லாரும் ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு போஸ்டிங் கொடுத்துட்டேன். ருத்ரனியே வந்து ஹனுமானா மாத்தி விட்டுட்டேன். எல்லாருக்கும் ஒவ்வொன்று கொடுத்துட்டேன். இப்ப நான் பிரம்மாவை ஜாம்பவானா மாத்தி விட்டுட்டேன். இப்ப நான் யாருக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டேனேமா, உனக்கு என்ன ரோல் கொடுக்கறதுன்னு தெரியலன்னு உடனே ராமர் பார்த்தார். சரி ஓகே, உங்களுக்கு ஒரு ரோல் கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ணுங்கோ, மற்றவாள்லாம் என் கூட இருந்தா நீங்க என்னைக்குமே இந்த உலகத்துல இருங்கோ அப்படின்னு சொன்னாலாம். வேதம் 4, ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னு இந்த 4 வேதத்தோட சேர்ந்து 5வது வேதமா ஒண்ணு இருக்கு. அது ராமாயணம்ன்ற புஸ்தகமா இருக்க போது அந்த எழுத்துங்களா நீங்க மாறி போயிடுங்க அப்படின்னாலாம். இது எப்படி பிரிச்சான்னா ராமாயணம், ஓகேங்களா, ராமாயணம் 4வது தான். ரா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிக்வேதம், ஓகேங்களா. ராமா மா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யஜுர்வேதம். அப்படிதான் ராமாயணத்துல வால்மீகி மகரிஷியே சொல்றார். அதே போல ராமாய யா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சாமவேதம், நம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அதர்வ வேதம். இத சொல்லி வால்மீகி மகரிஷி சொல்றார், வேத வேத்யே பரே பும்சே ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சீனமாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனஹ. ராமனுக்கு எப்படி ஒரு மனுஷனுக்கு ஆத்மான்றது முக்கியமோ, ஏன்னா ஆத்மா இல்லைன்னா என்னாச்சு, சத்து இல்லைன்னா செத்து போயாச்சு. அப்ப ராமனுக்கு ஆத்மாவா எது இருக்குன்னா அந்த ராமாயணம்னு இருக்கப்பா. எப்படி பகவானுக்கு இந்த வேதமே மூச்சா இருக்கோ, அதே போல ராமனுக்கு எது மூச்சா இருக்குன்னா ராமாயணம் மூச்சா இருக்கு. அப்ப யார் யாரெல்லாம் ராமாயணத்தை கேட்கிறாளோ அப்ப யார இது பண்றா, ராமனையே அனுபவிக்கிறா.